ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டங்களை நடத்த சொல்லி அறிவுறுத்தி அந்த வகையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய நகராட்சி துறையின் அமைச்சர் அவர்களும் கலந்து கொள்ள 10க்கும் மேற்பட்ட துறைகளின் செயலாளர்கள் 15க்கும் மேற்பட்ட IAS அலுவலர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு அனைத்து மாவட்டங்களிலுமிருந்து மாவட்ட அளவிலான மாநில அளவிலான அலுவலர்கள் என்று ஏறத்தாழ 1000 பேர் அளவுக்கு கலந்து கொண்ட ஒரு பெரிய கூட்டம் நடத்தப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தான விளக்கங்கள் தந்து அதற்கான குறிப்புகள் எல்லாம் அவர்களிடத்தில் தந்து அனுப்பப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 நாட்களாக சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கடந்த 4½ ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகரில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மழைநீர் வடிகால் வாய்கள், குறிப்பாக நீர்வள ஆதாரத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பெருநகர சென்னை மாநகராட்சி என்று அனைத்து துறைகளின் சார்பிலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தான ஆய்வினை நேரடியாக சென்று கடந்த 3 நாட்களாக செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் சென்னை, தாம்பரம், ஆவடி ஆகிய மாநகராட்சி பகுதிகளுக்குட்பட்ட மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அதேபோல் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் என்று பல்வேறு தரப்பினரும் கலந்து கொள்ளுகிற வகையிலான ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த மழைக்காலத்தில் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் உடன் இருக்க வேண்டும், ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சென்னையின் மிகப்பெரிய அளவிலான வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கும் பெரிய அளவிலான பாதிப்புகளிலிருந்து சென்னையை காப்பதற்கும் ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கான ஒட்டுமொத்த குடிநீர் ஆதாரங்கள் என்று சொல்லப்படுபவை பூண்டி ஏரி, சோழவரம் ஏரி, ரெடில்ஸ் ஏரி, சம்பரப்பாக்கம் ஏரி, கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை, வீராணம் ஏரி ஆகியவைகளாகும். இந்த 6 நீர்நிலை பகுதிகளில் இருந்துதான் ஒட்டுமொத்தமாக சென்னைக்கு குடிநீர் ஆதாரம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சென்னைக்கான ஒட்டுமொத்த குடிநீர் ஆதாரத்திற்கான இருப்பு என்று எடுத்துக்கொண்டால் 13,222 மில்லியன் கன அடி தண்ணீரை தேக்கி வைக்கும் அளவுக்கான அந்த வாய்ப்பு இந்த 6 நீர்நிலைகளின் மூலம் கிடைத்திருக்கிறது. ஆனால் தற்போது எவ்வளவு நீர் இருப்பு இருக்கிறது என்றால் 13,222 மில்லியன் கன அடியில் 10,028 மில்லியன் கன அடி நீர் தற்போது இருப்பு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பும் தருவாயில் மகிழ்ச்சிகரமாக சென்னையின் குடிநீர் ஆதாரத்திற்கு ஒரு திருப்தி ஏற்படுகிற வகையிலான நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அடையாறு